பார்த்துண்ணா ஒன்றும் இல்லை. இது வந்து மருள் ஊமத்தன்னு சொல்லுவாங்க. விஷ செடிகளை பற்றி பார்த்துன்னு வரோம். இது மருள் ஊமத்தன் பேர் என்னென்னா, இந்த விதையை சாப்பிட்டாங்கன்னா அதை உடச்சி கிடச்சி அப்படின்னா தெரியாமல் சாப்பிட்டாங்க. அப்படி ஏதாவது தெரியாமல் வந்துச்சுன்னா இந்த விதை உணவில் கலந்துச்சுன்னா ஒரு மாதிரி பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆகிடுவாங்க. அதுதான் மருள் ஊமத்தனே பேர். மருள் வந்தோன்னா வெறி பிடிக்கும் இல்லையா, அந்த மாதிரி வெறி பிடிச்ச மாதிரி ஆகிடுவாங்க. மருள் ஊமத்தன்றது இது விஷ சம்மந்தப்பட்ட செடி, விஷ சம்மந்தப்பட்ட செடி தான் இது. இதுவும் மோசமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தாவரம். அடுத்த தாவரத்தை பார்ப்போம். இது வந்து மருள் ஊமத்தனுங்க. அடுத்து இது வந்து கரு ஊமத்தன்னு சொல்லுவாங்க. இந்த காய் பூவு எல்லாம் வந்து ஒரு நீல கலரில் வரும், கருப்பு கலர்லேயும் வரும், ஒரு மண்ணுக்கு தகுந்த மாதிரி. இதோட காய் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இந்த காய் நீல ஊமத்த காய். இதோட விதையும் விஷம்தான், இந்த செடியும் விஷம்தான். ஊமத்த வகையில் இது நீல ஊமத்தை. இதுலேயே எதனா வைத்தியம் சொன்னால் பயன்படுத்தாதீங்க, தெரியாமல் செய்யாதீங்க, சரிங்களா? இது வந்து வெள்ளை ஊமத்தன்னு கூட சொல்ல முடியாது, பொண்ணு ஊமத்தன்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு எல்லோ ஷேடு வரும், ஒரு தங்கம் மாரி ஒரு மினுமினுப்பு இருப்போம். இது வந்து பொண்ணு ஊமத்தன். இதோட காய், இந்த செடி விஷத்தன்மை மிகுந்தது. இந்த விதை ரொம்ப விஷத்தன்மை மிகுந்தது. இந்த செடி கூட நம்ம தேவையில்லாமல் கையாளக்கூடாது, தேவையில்லாமல் செடிக்கிட்ட போகக்கூடாது. இந்த வைத்தியை பற்றி தெரியாதவங்க இதை பற்றி எதனா மருந்து நீங்கள் வாட்ஸ்அப்லேயோ இல்லை எதுலேயோ பார்க்குறீங்க, அதில் இந்த மாதிரி மருந்து செய்யலான்னு உங்களுக்கு எதனா தகவல் கிடைக்குதுன்னா தயவு செஞ்சு எடுத்து மருந்து செய்யணும்னு சொல்லிட்டு செய்யாதீங்க. இதை கையால் தெரியாமல் தொட்டால் இது கடுமையான விஷம். அதனால் இந்த செடியை பார்த்தா விலகிடுங்க. இது பொண்ணு ஊமத்தன் வெள்ளை ஊமத்தன் ரெண்டுமே இருக்குது. ரெண்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும், அவ்வளோதான். ஊமத்தனோட இது முடிஞ்சிச்சு. அடுத்து நம்ம நரி வெங்காயம்னு ஒன்று பார்க்க போகிறோம். அது காட்டு இருளின்னு சொல்லுவாங்க, நரி வெங்காயம்னு சொல்லுவாங்க. இது விஷப்பொருள், அதுவும் விஷப்பொருள், அதுவும் உங்களுக்கு காட்டுறவாங்க. போனவாங்க. கள்ளி வகையில் வந்து இதெல்லாம் விஷமிக்க பால் வர்றது. இந்த பால் வாயில் போடக்கூடாது, கண்ணில் போடக்கூடாது. இந்த பால் வருது பார்த்தீங்களா, பால். இந்த பால் வந்து கண் வாய் உடம்பு மேலே போடக்கூடாது. இந்த பால், இந்த செடியில் வர பால் கூட விஷத்தன்மை மிக்கது, வாயில் படக்கூடாது. இதுவும் விஷ செடிகளை ஒரு வகை தான். பாருங்கள், பால் இவ்வளோ வருதா. இந்த பால் கண்ணில் பற்றக்கூடாது. அதனால் இந்த செடி பக்கத்துலேயும் போகாதீங்க, கிள்ளி விளையாடாதீங்க, சரிங்களா? அடுத்து நரி வெங்காயத்தை தேடி காட்டுக்குள்ளே போயின்னுக்குறோம். வெங்காயத்தாள் மாரி தான் வரும். இது உள்ள வெங்காயம் மாரியே இருக்கும். நோண்டி காட்டுறேன், கொஞ்சம் இருங்க. பொருள் இல்லை, இப்போ பாருங்கள். இது வெங்காயம் மாதிரியே இருக்கும், உள்ள வெள்ளை வெங்காயம் மாதிரி இருக்கும். இதான் நரி வெங்காயம். இது கொஞ்சம் அப்பா புரியுதுங்களா? நரி வெங்காயம் இது வந்து கடுமையான விஷம். நரி வெங்காயம் சரிங்களா? அப்படியே வெங்காயம் மாதிரி தான் இருக்கும், வெங்காயம் மாதிரியே வரும். இது நான் நோண்டும் போது குச்சி பட்டதில் காயம் போட்டுடுச்சு. வெங்காயம் மாதிரியே வரும். வாயில் போடக்கூடாது, தூக்கி போட்டலாம். போங்க. காடுகளை பற்றி அறிவு இல்லாமல், காட்டை பற்றி தெரியாமல் வந்து சும்மா காட்டுக்குள்ளே போகிறோன்ற ஒரு அது என்ன சொல்லுவாங்க, தைரியமா நம்ம தெரியும். ஆமாம்மா, எல்லாம் போய் நான் பார்த்துக்கலாம், இந்த பறவை பார்க்கலாம், அந்த பறவை பார்க்கலாம், இல்லை அப்படி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கன்னா பிக்னிக் வர இடத்துல காட்டுக்குள்ளே டீப்பாலாம் போகாதீங்க. பாதுகாப்பாக இருங்க. வனத்தில் எவ்வளோ தவறான பொருளாக இருக்குது, நம்ம தெரியாமல் பயன்படுத்திட்டோம்னா உயிருக்கே ஆபத்தாகிடும். தயவு செஞ்சு காட்டுக்குள்ளே அனுபவம் இல்லாதவங்க தேவையில்லாமல் காட்டுக்குள்ளே அது என்ன த்ரில்லிங் அனுபவம் கிடைக்குன்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ளே வந்துடாதீங்க தயவு செஞ்சு. காடு வீடு தான். காட்டுக்குள்ளே இருக்கிறவங்க வீட்டுக்குள்ளே வரக்கூடாது, வீட்டில் இருக்கிறவங்க தேவையில்லாமல் காட்டுக்குள்ளே வரக்கூடாது. அதனால் காட்டுக்குள்ளே வராதிங்க. தேவையில்லாத பொருள் எடுத்து வாயில் வச்சிடாதீங்க. உயிருக்கு நீங்களே வந்து ஒரு அதாவது என்ன சொல்லுவேன், உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத வேலையை பண்ணாதீங்க. வைத்தியம் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு எதையோ பிரித்து இப்போ இதெல்லாம் ஏன் உங்களுக்கு காட்டுறேன்னா, ஏன் சரிங்களா அதை காட்டுறேன், இதெல்லாம் வந்து வைத்தியன்னு சொல்லுவாங்க. வைத்தியன்னு சொல்லிவிட்டு நீங்கள் எதனா புக்கில் படித்தோ இல்லை நீங்கள் யாருன்னா சொல்லி கேட்டோ நீங்கள் தன்னிச்சையாக ஒரு வைத்தியம் பண்ணிக்காதீங்க. உங்களுக்கு இது வந்து ஒரு எச்சரிக்கை பதிவு தான். அதுக்காக தான் உங்களுக்கு காடை சுற்றி
ஏன்னா நெட்டில் போட்டால் உங்களுக்கு தெரியும் எது விஷ செடின்னு. ஆனால் இதெல்லாம் எப்படி இருக்கும் என்னன்னு உங்களுக்கு காடு சுற்றி போன மாதம் பார்த்தீங்க வாட்ஸ்அப்பில் கூட ஒருத்தன் இந்த மாதிரி வாட்ஸ்அப்பில் பார்த்து ஒரு வைத்தியம் இப்போ ஏதோ ஒன்று சாப்பிட்டுட்டு இறந்துட்டாங்க. ஆமாம், அது வந்து என்னென்னா அந்த இது கூட உங்களுக்கு போடுறேன். இதுக்கு நடுவில் இன்னொன்று போடுறேன். இந்த பேசின்னு இருக்கும்போதே ஒரு விஷயம் போடுறேன். தில்லை மரம்னு ஒன்று இருக்குங்க. அது வந்து மேங்க்ரோவ் ட்ரீலாம் இருக்கு இல்லையா, அது கூட சேர்ந்து வளரும். அந்த சதுப்பு நில காட்டுங்களில் வளரக்கூடிய தில்லை மரம்னு சொல்லிட்டு, அது பேர் மூஞ்சி வீங்கி மரம்னே பேர். அதோட பால் இருக்குது பாருங்கள், அதை தொட்டுட்டு நீங்கள் கையை 10 வாட்டி கழுவிட்டு மூஞ்சியில் வச்சாலும் மூஞ்சி வந்து வீங்கிடும். கண்ணில் பட்டால் கண்ணே தெரியாமல் போயிடும். அந்த பாலை எடுக்க போய் நான் பட்ட அனுபவத்தை ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த ஃபோட்டோவை காட்டுற பாருங்க, என் முகம் எப்படி வீணாக போயிருக்குன்னு பாருங்கள். முகம் வீங்கி போயிருக்கும் முகம். அதனால் தெரியாத விஷயத்த இலையை கிள்றது, இந்த செடியை பசங்களாம் உடைக்கும் போது நான் திட்டுவேன். எல்லாம் சொல்லுவாங்க, ஏன் செடியை உடைக்கிற கலைன்னா எந்த செடியும் தெரியாமல் உடச்சி வாயில் வச்சு மென்னில் இருப்பானுங்க வயசு பசங்க. அது மாதிரிலாம் பண்ணக்கூடாது. முக்கியமாக நான் இதுக்கு நடுவில் வந்து என் ஃபோட்டோவை காட்டுறேன். ஏன்னா அந்த இடத்துல பால் எடுக்க போன இடத்துல என்னால் வீடியோ எடுக்க முடியல. தில்லை மரத்து பால் எடுத்துகிட்ட பிறகு சோப் போட்டு நல்லா கையை கழுவிட்ட பிறகு முகத்தை கழுவினேன். முகத்தை அப்படி கையை சோப் போட்டு கழுவின பிறகு சாதா தண்ணியில் முகத்தை கழுவும் போது இந்த மாதிரி மாறி போச்சு, முகம் வீங்கிடுச்சு. நேராக பால் பட்டால் அவ்வளோதான். இதை காட்டுறேன் பார்த்தீங்களா, இது காந்தல் கண்வலி கிழங்குன்னு சொல்லுவாங்க. இதை தான் மருத்துவம்னு சொல்லிட்டு ஒரு தம்பிங்க 2 பேர் எடுத்து சாப்பிட்டு ஒரு தம்பி இறந்துட்டார். ஒரு தம்பி சீரியஸாக இருக்கான்னு கேள்விப்பட்டேன். இதோட வேறு விஷம், இதோட கிழங்கு விஷம்தான். இதை கண்டா கூட தொட்டு விளையாடாதீங்க. லைட்டாக பசி இது ஓர் இதழ் தாமரை. இதை வந்து இதில் ஒரு புழு ஒன்று இருக்கும், ரொம்ப மோசமான முரட்டு புழு இருக்கும். அது இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிவிட்டு சரிங்களா அப்படியே சாப்பிட்றலாம். காட்டில் வந்து டைம் ஆகி போச்சுன்னா பசி இருக்குதுன்னா ஒரு இதழ் தாமரை ஒன்று 2-3 முஷ்டக்கீரைன்னு சொல்லிட்டு கொடி ஒன்று இருக்கும். அதெல்லாம் பசி ஆற்றத்துக்கு நம்ம சாப்பிட்லாம், வெறுமனே சாப்பிட்லாம், வயிறு கெடுக்காது, உடம்புக்கு நல்லது. ஓகே, நான் ஃபோனை உள்ளே போட்டுறேன். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அடுத்து பிரண்டை துவையல் இல்லை தூதுவளை துவையல் எதனா ஒன்று அரைக்கலான்னு இருக்கிறேன், பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். ரொம்ப நன்றி இது வரைக்கும் பார்த்துனதுக்கு, ரொம்ப நன்றி. மழை பெஞ்சுனுக்குது, மூடிடுவோம் கடையா. ஓகே.